வாங்க இந்த மழைக்கு ஒரு கிறிஸ்பி கார்ன் வெந்தயக்கீரை வெங்காயம் போட்டு சரியாக மொறுன்னு ஒரு பக்கோடா பண்ணலாம். ஒரு சூடான மசாலா டீயோடு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு அமிர்தமாக இருக்கும். இந்த வெதருக்கு ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னும் அந்த வெதர் டல் அண்ட் கோசியாக தான் இருக்குது. இந்த ஈவினிங் சூப்பர் கிளைமேட்க்கு ஒரு கார்ன் பக்கோடா பார்க்க போகிறோம். இது டைப் 2ன்னு வச்சுக்கோங்க. அதே தான் 70% கடலை மாவு, 30% அரிசி மாவு, தேவையான ரெட் சில்லி பவுடர், உப்பு. கார்ன் நல்லா வேக வச்சு பீல் பண்ணி உதிரியாக பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கோங்க. மேத்தி அந்த வெந்தயக்கீரையை நல்லா இலையை ஆஞ்சிட்டு அலசிட்டு வடித்தட்டில் போட்டுட்டு அது ட்ரை ஆன அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிறேன் பொடியாக. இவ்வளோ போதும், ரொம்ப போட தேவையில்ல. ஸோ இப்போ ஆயில் கொதிச்சிட்ருக்கு. நம்ம இந்த மாவில் இந்த கார்ன் அப்புறம் இந்த வெந்தயக்கீரை அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் பிசிறிட்டு நல்லா, அப்புறம் ஒரு தேவையான தண்ணியை விட்டு பிசிறிட்டு ஒரு அரை ஸ்பூன் சூடான எண்ணெயை போட்டு குட்டி குட்டியாக பக்கோடா போட்டு எடுக்க போகிறோம். பிசிறிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையுமே அப்படியே போடுறேன். எல்லாத்தையும் கலக்க வேண்டிதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிசிறுன மாதிரி நம்ம பண்ணிட்டாலே போதும். இதில் ஆஸ் யூஷுவல் எல்லா பக்கோடாக்கும் பண்ணுற மாதிரி ஒரு அரை கரண்டி சூடான எண்ணெய் விட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற பிசிறிட்டு போட வேண்டிதான். இந்த மாதிரி இப்போது பிசிறிட்டு குட்டி குட்டியாக இந்த பக்கோடா போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி பிடிச்சு எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சின்னதாக போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கொட்டி எடுத்தப்புறம் எடுங்க. இதுதாங்க சரியான கன்சிஸ்டன்சி. எடுத்துடலாம். சரி கிறிஸ்பியாக இருக்குங்க. பாய், கையில் சூடு பட்டுடுச்சு. சரி கிறிஸ்பியாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சூப்பர் டூப்பர் வெதருக்குங்க இந்த கிறிஸ்பி டேஸ்டி கார்ன் அண்ட் மேத்தி பக்கோடா ட்ரை பண்ணுங்கள். அதாவது சோளமும் வெந்தயக்கீரையும் கொஞ்சம் வெங்காயத்தோட கடலைமாவு அரிசிமாவோட நார்மல் பக்கோடா மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுவரையிலையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.